ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஸ்மார்ட் வாட்ச்னு பார்த்தீங்கன்னா போட் வாட்ச் வேவ் லைட். அந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2200 ரூபா. இது வந்து அவங்க வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் போட் வாட்ச் வேவ் லைட்டோட ஃப்ரண்ட் வியூ பாக்ஸ் பின் சைடு இந்த வாட்சோட ஹைலைட்டான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. கீழே எங்கே மேனுஃபேக்சர் பண்ணது இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு வாட்ச் கொடுக்குறாங்க. ஸோ வாட்ச் ஓரத்தில் வச்சிருவோம். அடுத்து ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுக்குறாங்க. இது வந்து மேக்னெட்டிக் டைப் கேபிள். அடுத்து உங்களுக்கு யூசர் கைட் அண்ட் வாரண்டி புக்ஸ் பிளஸ் ஒரு ஸ்டிக்கர்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்குள்ள அவ்வளோதான். இந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஸ்ட்ரக்சர்லேயே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். நிஜமாவே ஒரு ஆப்பிள் வாட்ச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாலிகார்பனேட், அதாவது பிளாஸ்டிக்கால பில்ட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி எப்பயும் போல ஹார்ட் ரேட் சென்சார் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராப் வந்து ரிமூவபிள் ஸ்ட்ராப். நீங்கள் இது இல்லாட்டி வேற ஸ்ட்ராப்பும் நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் வேரியன்ட், இது போக ப்ளூ அண்ட் பிளாக், இது மாதிரி ஒரு 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. இதோட பிரைசிங் 2200 ரூபா. ஸோ இந்த வாட்சோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ள மெனுக்குள்ள போகிறதுக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ பேக் வரதுக்கும் இந்த கெப்பாசிட்டி கீ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சை நம்ம மொபைலோட பேர் பண்ணிக்கிறோம். கூகுள் பிளே ஸ்டோரில் உங்களுக்கு எப்பயும் போல இவங்களோட ஆப் கொடுக்குறாங்க. ஸோ அதை சிங்க் பண்ணிட்டு நம்ம ஈஸியான மெத்தட் தான் நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஃபர்ஸ்ட் மெனுக்குள்ள போகிறதுக்கு ரைட்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனுக்குள்ள போகுது. அதில் வாட்ச் ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா அட் அ டைம் நீங்கள் வாட்சில் 6 வாட்ச் ஃபேஸஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது போக 100+ வாட்ச் ஃபேஸஸும் அது மட்டும் கிடையாது, நீங்கள் கஸ்டமைஸும் நீங்கள் பண்ணிக்கலாம் வாட்ச் ஃபேஸஸ் பொறுத்தளவு. ஸோ மேலேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. டேட்டு, டைமு, மந்த் இது மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கலாம். வித் உங்களுக்கு வாக்கிங்கு, செட்டிங்ஸு, பிரைட்னஸ்ஸு, டூ நாட் டிஸ்டர்பு, மியூசிக்கு இது மாதிரி விஷயங்களும் இல்லை மெனுவில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வாட்சில் ஆட்டோ பிரைட்னஸ்லாம் கிடையாது, நீங்கள் மேனுவலாக தான் பிரைட்னஸ் பண்ணிக்கணும். சென்சிட்டிவிட்டி நல்லாவே இருக்குங்க. ஏன்னா ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு டச் எப்படி இருக்குன்னு தான் முக்கியம். அதே மாதிரி தான் இங்கே டச் நல்லாவே இருக்குது, நல்ல சென்சிட்டிவான டச்சாகவே இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி லெஃப்ட்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும். ஸோ கீழேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நடக்கிறீங்க இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் எப்பயும் போல் SO2, ஹார்ட் ரேட்டு, யோகா, அதாவது பிரீத்து, ஸோ இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் கீழேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்டகரியில் வரும். அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட யூனிக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளே சைஸ் ஒரு 1.69 HD ப்ளஸ் ஒரு 550 நிட்ஸ் பிரைட்னஸோட உங்களுக்கு வருது. இல்லை ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டியோட உங்களுக்கு IP68 ஒரு டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்டோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 44.8 கிராம் வெயிட் வருது. இதோட பேட்டரி பார்த்துட்டீங்கன்னா ஒரு 240 ஆம்ஸ் பேட்டரி கொடுக்குறாங்க. 7 நாள் வரைக்கும் பேக்கப் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல் சார்ஜ் 0 to 100 சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 7 நாள் வரைக்குமே பேட்டரி பேக்கப் கிடைக்கும். அது போக இதில் மெயினாக ஸ்போர்ட்ஸ் மோடுங்க. ஸ்போர்ட்ஸ் மோட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10 டைப்பான ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. இப்போ வாக்கிங், ரன்னிங், ட்ரெட்மில், யோகா இது மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு மியூசிக் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, கேமரா கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, ஆல் அலர்ட் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெசேஜ், சோசியல் மீடியா அலர்ட்ஸும் உங்களுக்கு வரும். பட் ஆனால் நீங்கள் எதுவுமே ரிப்ளை பண்ணிக்க முடியாது, ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஸ்மார்ட் வாட்சோட கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். இந்த ஸ்மார்ட் வாட்ச் எடுக்கலாமா வேண்டாமா, அதாவது வேவ் லைட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேர். அது போக பார்த்தீங்கன்னா வேவ் ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு 3500 ரூபாய்க்கு மேலே போகுது. பட் ஆனால் இதில் வந்து வேவ் லைட்டுன்னு வருது. ஸோ இது வந்து ப்ரைஸிங்க ஒரு 2200 ரூபா. டிஸ்பிளேயோட சென்சிட்டிவ் நல்லா இருக்குது. அதுக்கு வந்து 5/5 கொடுக்கலாம். அதே மாதிரி பேட்டரியும் ஒரு சம் டேஸ் தான் கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு என்னோட கருத்து. இல்லை இன்பில்ட் ஜிபிஎஸ்ன்னு நீங்கள் நம்ம இந்த ப்ரைஸிங்கில் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் இதில் வந்து கொடுக்கல. ஓவரால் இதில் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் சிஸ்டமோ ஒரு ஆம்லன் டிஸ்பிளேவோ இது மாதிரி கொடுக்கல. ஆனால் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 550 நிட்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. வெளிச்சத்துலேயும் யூஸ் பண்ணும் போது ஓவரால் ஓகே அப்படின்னே சொல்லலாம் இந்த டிஸ்பிளேயோட கிளாரிட்டியை பொறுத்தளவு. ஸோ ஓவரால் மெஷரிங்ஸும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட்டாக இருக்கட்டும், SO2 இருக்கட்டும், உங்களுக்கு ப்ரீத் இது மாதிரி விஷயங்களோட கால்குலேஷனும் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் அது மூலமாக நீங்கள் ஆப்லேயும் சிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் உள்ள கிராஃப்ஸ் எல்லாமே நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். அக்யூரசி ஓவரால் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி இதோட ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது இதோட லுக் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆப்பிள் லுக்காக இருக்குது. கையில் நம்ம வியர் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபீலிங்ஸ், நல்ல ரிச்சான ஃபீலிங்ஸ் கொடுக்குதுன்னே சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி கிட்டத்தட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டேன். இல்லை எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்து இது மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.